கணவன் மனைவி ஒரே வீட்டில் தான் நீங்கள் வாழ்கிறீங்க. மனசு ஏன்னா ஒத்து போக மாட்டேங்குது. அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. அம்மா பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ரெண்டு பேரும் மரியாதை கொடுக்காதனால பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளங்கள், இப்படி நிறையா உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தினால ரெண்டு பேரும் டெய்லியும் வேலைக்கு போகிறோம், டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அந்யூன்யமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இல்லை. எதுக்கு நான் பிறந்தேன்னே எனக்கு தெரியல. ஒரே வீட்டுக்குள்ளே தான் வாழ்கிறோம். இந்த சந்தோஷத்துக்கு ஏதோ மனசு தடுக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாமல் உடல் சந்தோஷத்தை பரிமாற முடியாமல் நான் தவிக்கிறேங்க. எனக்கு அந்த வாய்ப்பே அமையல. ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், கணவன் மனைவி தானே, நம்ம வாழ்ந்த சந்தோஷத்துக்காகத்தானே கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். குழந்தைகளெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்த்தி வாழும் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷத்தை இழக்கக்கூடாது. நம்ம கணவன் கிட்டத்தானே எதிர்பார்க்குறேன், நான் மனைவி கிட்டத்தானே நான் எதிர்பார்க்குறேன்னு இப்படி ஒருத்தருக்கு புலம்பல் ஜாஸ்தியாக இருக்கு. இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு ஜாதகம் பார்க்க வந்தவர், கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்கிறேங்க ஐயா, நீங்கள் அந்த பதிவு நான் போடுறேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு. அப்போ இதுக்கு ஒரு பரிகாரம் உங்களுக்கு தேவைதானே. அதாவது காவி வேட்டி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? காவி வேட்டி, வெள்ளை வேட்டி, ரெண்டும் புது வேட்டி எடுத்துக்கங்க. இந்த ரெண்டு புது வேட்டி எடுத்து மேலே ஒரு முடிச்சு போட்டுருங்க. ரெண்டு புது வேட்டியில் முடிச்சு போட்டுருங்க, காவி ப்ளஸ் வெள்ளை. கீழே அதே மாதிரி லாஸ்ட்டில் இந்த பக்கம் காவியில் ரெண்டு பக்கம் மூணு மூணு முடிச்சு போட்டுருங்க. இது ரெண்டு ஒன்று சேர்ந்துருச்சா? ரைட்டு. பிரார்த்தனை பண்ணிடுங்க. என்னுடைய கணவன் மனைவி நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய பெட்ரூமில் ஒரு பீர்வாவுக்குள்ள நல்ல ஒரு ஒதுக்குப்புறமாக நீட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதே இரவில் ரெண்டு விளக்கு, மண் விளக்கு, ரெண்டு விளக்கு, ஒத்த விளக்கு வேண்டாம், ஆண் விளக்கு பெண் விளக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மண் விளக்கு எடுத்து ஒன்றில் மொச்சப்பயிறு, ஒன்றில் துவரம் பருப்பு விளக்கில் போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி, சரியா, நல்லெண்ணெயை ஊற்றி திரிய போட்டு பெட்ரூமில் எலக்ட்ரிக்கல் லைட்டை பூரா ஆஃப் பண்ணி இந்த ரெண்டு தெய்வத்தை மட்டும் மெல்லமாக எரிய வச்சு ரெண்டு பெட்ரூமில் வச்சுருங்க. அந்த பெட்ரூமில் அந்த லைட்டு ரெண்டு விளக்கு விடிய வரைக்கும் எரிஞ்சாலும் பரவாயில்ல, சரியா. ஒரு ஓரத்தில் காற்று படாமல் அமையாமல் வச்சுக்கோங்க. இப்படியே ஒரு 11 நாள் அல்லது 22 நாள் இதை அழகாக நீங்கள் இப்படி பற்ற வச்சுட்டே இருங்க. அந்த வீட்டில் தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷம் அங்கே இயற்கையாகவே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள இதை செய்வீங்களா? இதை செஞ்சு பாருங்க. எப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்தீங்கிற சந்தோஷத்தை எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இதை லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. மேசம் ஆணுடைய வீடு, ரிஷபம் பெண்ணுடைய வீடு. அதே துலாம் பெண்ணுடைய வீடு தான். அதே 8ஆம் இட மாங்கல்யம் விருச்சிகம் ஆணுடைய வீடு. அப்போ மேசம் காலச்சக்கரத்துக்கு மேசம் செவ்வாயோட வீடு. செவ்வாய் ஆறு முருகன். முருகனுடைய என்ன உடை கட்டிக்கிறாரு? காவி உடை கட்டிக்கிறார். அப்போ மேசம் ஆண், ரிஷபம் பெண். அப்போ ரிஷபம் யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் என்பது யாரு? வெள்ளை நிறம். அப்போ காவி வேட்டியும் இங்க செவ்வாயும் இங்க சுக்கிரனையும் நீங்க சேர்த்து வச்சு முடிச்சிட்டீங்களா? அதே மாதிரி இங்கேயும் செவ்வாயும் சுக்கிரனையும் முடிச்சிட்டீங்களா? தலையும் வாழும் முடிச்சாச்சு. இது உங்க மனசுல நீங்க பிரார்த்தனை பண்ணி உங்க பீர்வாவில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஆண் விளக்கும் ரெண்டு விளக்கலையும் கொண்டு போய் அதே மேசம் செவ்வாய்க்கு துவரம் பருப்பும் தானியமும், அதே சுக்கிரனுக்கு வெள்ளை மொச்ச பயிர் தானியத்திலையும் விளக்கு எரியுது. இங்கேயும் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருச்சு. நீங்க சேர வேண்டிய இடமும் பெட்ரூம் தான். இது பெட்ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா 22 நாள் தொடர்ந்து விளக்கேற்றுங்க. இது வரைக்கும் நீங்க பெட்ரூம்ல விளக்கேற்றிருக்க மாட்டீங்க. அந்த காலத்துல பாருங்க, முன்னோர்கள் எலக்ட்ரிக்கல் லைட்டே இல்லாத காலத்துல ஒரு சிமிலி விளக்குல தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. முகம் அவ்வளவுதான் தெரியும். கரு அறை எப்படி இருட்டோ அது போல கருவறையை தொடணும்னா அங்கேயும் இருட்டு இருக்கணுமா? எப்படி ஒரு பரிகாரம் பார்த்தீங்களா? சாமியோட கோவில்ல கருவறை பார்த்தீங்கன்னா அகல் விளக்குல தான் சாமி தெரியும்.
அதே மாதிரி பெண் என்பது ஒரு கருவறையை சுமக்கக்கூடிய பெண்ணுக்கும் ஒரு அகல் விளக்கு, நீங்க 2 விளக்கு நீங்க ஏத்துறதா, அதுல முகங்களும் அவங்களுடைய அங்கங்களும் தெரியறது தன்னுடைய கணவருக்கு மட்டும்தான். அந்த விளக்குல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எலக்ட்ரிக்கல் லைட்ல உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க கண்டிப்பா இப்படி ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தவறாவே நினைக்காம, கூச்சப்படாம, வெட்கப்படாம, அச்சப்படாம இந்த விளக்கை நீங்க பெட்ரூம்ல ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல நீங்க ஏத்துங்க. இந்த திசை நோக்கி எல்லாம் ஏத்தாதீங்க. உங்களுக்கு எந்த இடத்துல திருப்திப்படுதோ அந்த இடத்துல ஏத்துங்க. ஆக மொத்தம் பெட்ரூம்ல 2 விளக்கு, மண் விளக்கு தெய்வம் எரியணும். அந்த காலத்துல பார்த்திருக்கீங்களா? சாந்தி முகூர்த்தம் நடக்கும்போது அவங்க நல்லா வாழ்ந்து பொழைச்சவங்க கணவன் மனைவி கொண்டு போய் அவங்க படுக்கை அறையில கொண்டு போய் பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அவங்கள 2 பேர்த்தையும் சேர்றதுக்காக உள்ள விட்டு ஒரே ஒரு குத்து விளக்கு 2 விளக்கு குத்து விளக்கு எரியும். அது பித்தாளைகள் வந்த காலத்துல, பித்தாள பொருள் வந்த காலத்துல குத்து விளக்கு எரிஞ்சுது. அந்த பித்தாளையே இல்லாத காலத்துல என்ன எரிஞ்சுது? உலோகம், மண் விளக்கு தான் எரிஞ்சுது. இந்த மண் விளக்கை நீங்க கொண்டு போய் சாமி கோயில்ல வைக்கிறீங்க, உங்க பூஜை ரூம்ல வைக்கிறீங்க, உங்க வீட்டு வாசல்ல வைக்கிறீங்க. நீங்க வாழ்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாகும், உங்க அந்தரங்களுக்கு ஒரு சக்தியாகும், உங்க பெட்ரூமுக்கு ஒரு வெளிச்சம் ஏத்தாதனால உங்க வாழ்க்கையே இருட்டா இருக்குது அல்லவா? அதை நம்ம தெரிஞ்சு இனிமேலாவது எலக்ட்ரிக்கல் லைட்டுக்கு அப்பாற்பட்டு நீங்க ஒரு மண் விளக்கு ஏத்துங்களேன். இதுல ஒரு கேள்வி வேற வரும். மண் விளக்கு ஏத்துனா ஃபேன் அமைஞ்சு போயிருங்க, ஏசி போட்டிருக்கேன் அது அமைஞ்சு போயிடும், இப்படி எல்லாம் சொல்லி போன் பண்ணி இதுக்கெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கூண்டார விளக்கு ஒன்று வாங்கி 2 விளக்க உள்ள வச்சு ஃபேன் காத்து படாம, ஏசி படாம நீங்க சேஃப்டியா வச்சு அமையாம பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். எத்தனையோ வேலைகளுக்காக ரிஸ்க் எடுக்கிறீங்க. அந்த விளக்கு அமையாம இருக்கிற பாதுகாப்பை நீங்களே பண்ணிருங்க. அது தொடர்ந்து ஏத்திட்டு வர என்ன ஆயிருன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள அந்த விளக்கு பத்த வச்சாலே எனக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குதுங்கிற எண்ணம் வந்துட்டாலே பெட்ரூம்ல விளக்கு எரிய ஆரம்பிச்சு. இது இரவுல தான் நீங்க வைக்கணும், பகல வைக்கக்கூடாது. இரவுல 9 மணிக்கு மேல நீங்க விளக்கு வைங்க, சாப்பிட்டு போட்டு வைங்க, தப்பே கிடையாது. இந்த விளக்கு எப்படி நீங்க தூண்டி அந்த தீவை மேத்தி வெளிச்சத்தை இந்த ரூம் பூரா வெளிச்சத்தை கொண்டு வரீங்களோ, அதுபோல உங்க மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் தூண்டி உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமே அது மூலாதாரமா மாறும். எப்படி ஒரு பரிகாரம் நீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல அரிக்கில் லைட்ல தான் நான் வாழ்ந்தேன், அரிக்கில் லைட்ல தான் நான் படிச்சேன், அரிக்கில் லைட்ல தான் நான் பாஸ் ஆனேன் அப்படின்னு அரிக்கில் லைட்டு இன்னைக்கும் ராந்தல் லைட்டு அந்த இத்தனோண்டு வெளிச்சத்துல முகத்தை முகமா பார்த்து எத்தனை முகத்தை உருவாக்கி இந்த உலகத்தை கொடுத்துருக்காங்க.